Hello students, நம்ம 10th Max Chapter 3 Algebra Exercise 3.2 Sum number 2 பார்க்கலாம். Question என்ன கேட்டிருக்காங்கன்னா Find the LCM of the given expressions அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மொத்தம் 6 subdivision கொடுத்துருக்காங்க. LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உங்கள் 10thலேயே இந்த ஒரு 6 sum எக்ஸாம்பிளில் ஒரு sum மொத்தம் 7 sum இருக்குது. அதில் subdivisions இருக்குது. இவ்வளோதான் LCMே உங்களுக்கு இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு sum பாருங்கள் 4x square y 4x square y இன்னொன்று 8x cube y square இருக்குது. எப்போவுமே உங்களுக்கு இந்த இயரில் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னால் எல்லாமே பவரில் மாற்றிக்கோங்க. அந்த நம்பர்ஸாக இருந்தாலும் சரி வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி பவரில் மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்சிஎம் எழுதுறது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க 4 இருக்கா, 4 என்ன 2 2s are 4, அப்போ 2 ஸ்கொயர் ஆகிடும். 8 இருக்கா 2 times 4 2 times 2, அப்போ 2 cube, இங்கே திருப்பி x cube y இருக்குது, இங்கே x square y இருக்குது, இங்கே x cube y square இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிளே சொல்லியிருக்கேன். எல்சிஎம்னா எந்த பவர் அதிகமாக இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. பாருங்கள் 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 க்யூப் இருக்குது. அப்போ எதோட பவர் பெருசாக இருக்குது அதை எடுத்து எழுதிக்கோங்க. 2 க்யூப், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. அதாவது கீழே இருக்கிறது ஒன்றா இருக்கணும், பவர் பெருசாக இருக்கணும். இப்போ ரெண்டுமே எக்ஸ் தான். எதோட பவர் பெருசாக இருக்குன்னா எக்ஸ் க்யூப், 2 க்யூப் எக்ஸ் க்யூப், ஒய் ஸ்கொயரில் ஒய் ஸ்கொயர். இப்போ 2 க்யூபை அப்ரிவேட் பண்ணி எழுதிக்கோங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8x cube y square. இதுதான் இதோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட எல்சிஎம். செகண்ட் கொஷின் பாருங்கள் 9a cube b square 12a square b square c. ஓகேவா? இப்போ பாருங்கள் 9a cube b square இருக்கா? இந்த 9யும் 12யும் பார்த்தீங்கன்னா 3யோட மல்டிபிள்ஸா? அப்போ இது 3ல் பண்ணிக்கலாமா? 9 3ஆல் பண்ணிங்கன்னா 3 3s are 9, அப்போ 3 ஸ்கொயர் ஆகிடுமா? 3 ஸ்கொயர் a cube b ஸ்கொயர் ஆகிடும். இது என்ன ஆகும்? 12a ஸ்கொயர் b ஸ்கொயர் c எப்படி மாறிடும்? இதையும் 3ஆல் பண்ணிங்கன்னா 3 4 3s are 12. ஓகேவா? அப்போ 3 into 4 ஆகிடுமா? இன்ட்டு a ஸ்கொயர் b ஸ்கொயர் cன்னு வரும். இப்போ எல்சிஎம் எடுத்து எழுதுங்க. இப்போ 2 3ல் எதோட பவர் அதிகமாக இருக்கும்? இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கோங்க. 3 ஸ்கொயர், இந்த 4 இருக்குது, இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இன்ட்டு இங்கே 2aல எதோட பவர் அதிகமாக இருக்குது? a க்யூப். பியில் எதோட பவர் அதிகமாக இருக்குது? 2 ஈக்குவலாக இருக்குது, b ஸ்கொயர் c. ஓகேவா? இப்போது இதை மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க. 3 3s are 9, 9 4s are 36. இப்போ 36a cube b ஸ்கொயர் c. இதுதான் இதோட செகண்ட் சப்டிவிஷனோட எல்சிஎம். அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள் 16m 12m ஸ்கொயர் n ஸ்கொயர் 8n ஸ்கொயர். 3 கொடுத்துருக்காங்க. 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 16m எப்படி எழுதலாம்? 16 2ஆல் பண்ணலாமா? எல்லாத்தையும் 2ஆல் பண்ணுறது தானே. 2ஆல் பண்ணால் 16ல் 8 2s are 16, திருப்பி 2ஆல் பண்ணிங்கன்னா 4 2s are 8, திருப்பி 2ஆல் பண்ணிங்கன்னா 2. அப்போ 2 power 4 into m அப்படின்னு வருமா? அடுத்து 12m ஸ்கொயர் n ஸ்கொயர் என்னவாகும்? 12 பண்ணிங்கன்னா 2ஆல் பண்ணிங்கன்னா 6 2s are 12, 3 2s are 6. அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 3m ஸ்கொயர் n ஸ்கொயர் ஆகுமா? இப்போ 8n ஸ்கொயர் பண்ணுங்கள். 8 எப்படி ஆகும்? 2 4 times 2 2 2 க்யூப் இன்ட்டு n ஸ்கொயர் வரும். இப்போ இந்த 3த்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் 3லேயும் 2 இருக்குது. ஆனால் இதில் ஹையஸ்ட் பவர் என்ன? இதுதான். அப்போ 2 power 4 இன்ட்டு தனியாக இருக்க நம்பர் இந்த 3, அதையும் எடுத்து எழுதணும். இன்ட்டு எம்மில் பார்த்தீங்கன்னா m ஸ்கொயர் n ஸ்கொயர் தட் ஈக்குவல் டு 2 power 4 என்ன? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. இப்போ 16 into 3 எவ்வளவு? 6 3s are 18, 8க்கு ரிமைண்டர் 1, 1 3s are 3, 4 48. தட் ஈக்குவல் டு 48 m ஸ்கொயர் n ஸ்கொயர். இதுதான் தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாமா?
நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷனில் என்ன சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோர்த்து சப்டிவிஷனில் பி ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2 பி ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2 ஒன்று, இன்னொன்று பி ஸ்கொயர் மைனஸ் 4. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருந்தாலே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பிரிச்சுப்போமா. இப்போது இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 2s are 2. அதாவது மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 2 ஆன்சர் கிடைக்கணும். இது ப்ளஸ் பண்ணால் -3 ஆன்சர் கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 2 ஆன்சர் கிடைக்கணும், ப்ளஸ் பண்ணால் -3 ஆன்சர் கிடைக்கணும். எதை மல்டிப்ளை பண்ணால் 1 2s are 2வா, அப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு 1 2s are போட்டால் 2 கிடச்சிருச்சு. ஆனால் -3 வேணுமே, இங்கே +2 வேணும், இங்கே மைனஸ். அப்போ ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணிட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 × 2 2. இதே ப்ளஸ் பண்ணி பாருங்கள், -1 + -2 -3 வந்துச்சா. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடுது, p - 1 இன்ட்டு p - 2ன்னு மாறிடுதா. புரியுதா? புரியும், லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் வந்து p² - 4 இருக்கு இல்லையா, இது எப்படி மாறிடுது, p² - 4ங்கிறது 2² மாறிடும். இப்போ p² - 2² என்ன, a² - b² ஃபார்முலாவில் வந்துடுதா. a² - b² ஃபார்முலா என்ன, a - b இன்ட்டு a + b. இதுதான் இதோட ஃபார்முலா. அப்போ இது எப்படி மாறிடுது, இங்கே ஏங்கிறது p, bங்கிறது 2. இப்போ p - 2 இன்ட்டு p + 2. இப்போ கொடுத்துருக்க ரெண்டையும் பிரித்து எழுதிட்டோம். இப்போ எல்சிஎம் எழுதுங்க. இப்போ 2 p - 2க்கு ஒரு p - 2 எடுத்து எழுதலாமா. அடுத்தது p - 1 இருக்கா, இப்போ எக்ஸ்ட்ரா p + 2 இருக்குது. இப்போ இதுதான் ஃபோர்த்து சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த்து பாருங்கள். ஃபிஃப்த்து கொஷின் 2x² - 5x - 3 ஒன்று, இன்னொன்று 4x² - 36 கொடுத்துருக்காங்க. எகைன் இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் ஒன்னை ஃபேக்டரைஸ் பண்ணணும். 2x² - 5x - 3 ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா x²க்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா p²க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இல்லை, இருந்தாலும் 2 × 1 2ன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ கோஎஃபிஷியன்ட் இருந்தால் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், சைனோடு சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 2s are 6 -3 × 2 -6. அப்போ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும், -6 வரணும். இங்கே பாருங்கள், இங்கே இந்த எக்ஸோடு இருக்க நடுவில் இருக்க கோஎஃபிஷியன்ட் -5வா, அப்போ ப்ளஸ் பண்ணால் -5 வரணும். அந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்து எழுதணும். ஓகேவா. மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும்னா எதையும் மல்டிப்ளை பண்ணால் -6 வரும். 1 6 are 6ஆ, இப்போ 1 6 are 6, அது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வராது. ஓகே, வரும். 1 6 are 6. ஓகேவா, 1லேருந்து போங்க, அப்போ தான் புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா -6 வரணும். நமக்கு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும், -6 வரணும். இங்கே 1 6 are 6, ஏதாவது ஒன்றுக்கு மைனஸ் போட்டால் -6 வந்துடும். -1 போட்டால் -1 × 6 -6 வரும். இல்லை -6 போட்டிங்கன்னா 1 × -6 -6 வரும். ஆனால் நமக்கு ப்ளஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 5 தான் மைனஸில் இருக்குது, அப்போ பெரிய நம்பர் தான் மைனஸில் இருக்குது. அப்போது 6க்கு மைனஸ் போட்டால் மட்டும்தான் 1 × -6 -6 வரும். 1 + -6 -5 வரும். புரியுதா? ஓகேவா. இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தது, அதனால் அப்படியே p - 1 p - 2 எழுதியிருக்கோம். இங்கே கோஎஃபிஷியன்ட் 2ன்னு இருந்ததுனால இப்போ இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது அப்படியே டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா. இது எடுத்து எழுதும் போது எப்படி எழுதணும்னா, இந்த டிவிஷனுக்கு கீழே இருக்கு இல்லையா, இதோட எக்ஸை சேர்த்துக்கணும். ஏன்னா எக்ஸில் தானே இருக்குது வேரியண்ட்டு. இப்போ 2x, இது ப்ளஸ் தானே இது ஃபுல்லாக 2x + 1ங்கிறது ஒரு ஃபேக்டர் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 6/2 இருக்கா, இங்கே பாருங்கள் 2, இது 3 டைம்ஸ் போய்டும், -3 மட்டும்தான் இருக்கும். அப்போது 3/1 இருக்கிறதா அர்த்தமா. இப்போ 1 இருக்கிற இடத்துல x -3 ஒரு ஃபேக்டராகவும் எழுதணும். புரிஞ்சுதா. 2x + 1 ஒரு ஃபேக்டரு, x - 3 ஒரு ஃபேக்டர், 2 ஃபேக்டர்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் பாருங்கள், இது எடுத்து எழுதுங்க. 4x² - 36. இது எப்படி எழுதலாம்,
இங்கே ஸ்கொயர் இருந்துருச்சு, 2 டேர்ம் தான் இருக்குது, எக்ஸ் டேர்ம் இல்லை. எக்ஸ் டேர்ம் இருந்தால் தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். நடுவில் எக்ஸ் டேர்ம் இல்லைன்னா இப்போ இது எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எழுதலாமா, மைனஸ் 36ஓட ஸ்கொயர் நம்பர். 36 எதோட ஸ்கொயர் நம்பர்? 6 6 ஆர் 36 நமக்கு தெரியும். அப்போ 6 ஸ்கொயர் எழுதலாம். இப்போ பாருங்கள் 2x இதை ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கோங்க, மைனஸ் 6 ஸ்கொயர். இது என்ன ஃபார்மில் இருக்குது பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கா? இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இங்கே ஏ என்ன? 2x, பிங்கிறது 6. அப்போது ஏ 2x மைனஸ் 6 இன்ட்டு 2x ப்ளஸ் 6. இதுதான் இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் 2வை காமனாக வெளியே எடுத்துருங்க. எக்ஸ் மைனஸ் 3 இருக்குமா? இது ஆக்சுவலாக இங்கேயே நம்ம இது கொஞ்சம் வேறு மாதிரி செய்யலாம். இங்கே அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 4x ஸ்கொயர் மைனஸ் 36 இருக்கு இல்லையா? இதில் 4ஐ காமனாக வெளியே எடுத்துருங்க. 4ஐ காமனாக வெளியே எடுத்துட்டா உங்களுக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. 36ல் 4 எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? 6 4s are 5 4s are 6 5 6 5 5 4s are 6 9 4s are 36 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ன்னு இருக்கும். தட் ஈக்குவல் டு 4 இன்ட்டு, இப்போ பாருங்கள் இந்த 9ங்கிறது 3 ஸ்கொயர் ஆகிடுமா? திரும்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி இப்படி வரத்துக்கு இது சிம்பிளாக பண்ணிக்கலாம். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கா? அப்போ ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 3. இப்போ 4 இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு மாற்றி எழுதியாச்சு. ஓகேவா? குழப்பில்ல? ஓகே. இப்போ பாருங்கள், இதுக்கு டேர்ம்ஸ் ஃபேக்டர் பண்ணி டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்சிஎம் எழுதுங்க. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு இந்த 4 அப்படியே கேரி ஆகும். 4 அடுத்தது எக்ஸ் மைனஸ் 3 ரெண்டுலேயும் இருக்குது. அப்போ ஒரு எக்ஸ் மைனஸ் 3 எழுதுகிறோம். மீதி 2x + 1 இருக்குது. இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. இதுதான் இந்த 5th சப்டிவிஷனோட எல்சிஎம். நெக்ஸ்ட் போகலாமா? ஒரு சம் இருக்குது. 6th சம் ஒன்று இருக்குது. 6th சம் கொஷின் பாருங்கள். 2x square 2x square minus 3xy the whole squareன்னு ஒரு சம் ஒன்று இருக்குது. இன்னொன்று 4x minus 6y the whole cube. இன்னொன்று 8x cube minus 27y cube. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது எப்படி எழுதலாம் பாருங்கள். இப்போ 2x square minus 3xy the whole square இருக்குல்ல, இங்கே பாருங்கள் ரெண்டுலேயுமே x காமனாக இருக்குது. ஓகேவா? அப்போ எக்ஸை வெளியே எடுத்துடலாமா? இப்போ எக்ஸை வெளியே எடுத்துட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும்? 2x இருக்கும், மைனஸ் 3y இருக்கும். நல்லா கவனிங்க, இது ஃபுல்லுத்துக்கும் தான் இந்த ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸை வெளியே எடுத்தாலும் இதுக்கும் ஸ்கொயர் வரணும். ஓகேவா? இப்போ ஸ்கொயரை உள்ளே வச்சு எழுதுங்க. எக்ஸுக்கு தனியாக ஸ்கொயர் போட்டுக்கிறேன், 2x மைனஸ் 3yக்கு தனியாக ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இப்போ இது இவ்வளோ தான். இதோடு வச்சுக்கோங்க, இதோடு முடிச்சுக்கலாம். இப்போ இதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4x மைனஸ் 6y த ஹோல் க்யூப் இருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன காமனாக வெளியே எடுக்கலாம்? 2 வெளியே எடுக்கலாம். 2 வெளியே எடுத்துட்டிங்கன்னா மீதி 2x மைனஸ் 3y த ஹோல் க்யூப் இருக்குமா? இப்போ இங்கேயும் 2x மைனஸ் 3y இருக்குது, இதுலேயும் 2. அப்போ அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த டேர்ம் எடுத்துக்கோங்க. 8x க்யூப் மைனஸ் 27y க்யூப் இருக்கா? இது என்ன ஃபார்மில் இருக்குது? ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப். இங்கே எழுதுகிறேன், ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலாவில் இருக்குது. ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இது ஏ க்யூப் பி க்யூப்னா 8ஓட க்யூப் ஃபார்ம் என்ன? 2 க்யூபா? 2 க்யூப் எக்ஸ் க்யூப் மைனஸ் 3 க்யூப் ஒய் க்யூப். தட் ஈக்குவல் டு 2x த ஹோல் க்யூப் மைனஸ் 3y த ஹோல் க்யூப் வந்துடும். இப்போ இங்கே ஏ என்ன? 2x, பிங்கிறது 3y. புரிஞ்சிச்சா எப்படி ஏ க்யூப் பி க்யூபாக மாறி இருக்குன்னு? இப்போ எழுதுங்க. ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்
ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி. புரியுதம்மா? இப்போ பாருங்கள், 2x minus 3y இன்ட்டு இங்கே 2 2s are 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3 3s are 9y ஸ்கொயர் ப்ளஸ் 2 3s are 6xy. ஓகேவா? பிரித்து எழுதிட்டோம் பாருங்கள். இதையும் பிரித்து எழுதியாச்சு, இதையும் பிரித்து எழுதியாச்சு, இதையும் பிரித்து எழுதி எல்லாம் ஃபேக்டர் பண்ணி எழுதியாச்சு. இப்போ எல்சிஎம் எழுதணும் பாருங்கள். இங்கே 2x minus 3y ஹோல் ஸ்கொயர், 2x minus 3y க்யூப், 2x minus 3y இருக்குது. இந்த 3 2x minus 3yலையும் எது பவர் பெருசாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதினா போதும். அப்போ 2x minus 3y இந்த ஹோல் க்யூப் தான் இதோட பவர். வேறு ஏதாவது காமனாக இருக்குது, ஏன்னா அது 3 தான் காமனாக இருக்குது. இதில் வேறு ஏதாவது காமனாக இருக்கா பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் எடுத்து எழுதிக்கலாம். இதில் என்ன இருக்குது? பாக்கி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? இதில் என்ன இருக்குது? 2 இருக்கா? இன்ட்டு 2 இன்ட்டு மீதி இது ஃபுல்லாக இருக்குது 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயர் ப்ளஸ் 6xy இருக்குது. ஓகேவா? இப்போ இதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. 2x ஸ்கொயர், இங்கே பண்ண மாதிரி இது 2 க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2x minus 3y the whole cube into 4x square plus 9y square plus 6xy. இதுதான் இந்த 6th சப்டிவிஷனோட ஆன்சர். இந்த இடத்துல இந்த க்யூப் நம்ம பிரித்தோம், இந்த 2 வெளியே எடுத்தோம் இல்லையா? 2 வெளியே எடுத்தால் அதுக்கும் இந்த க்யூப் வரும். அதை நம்ம போட மறந்துட்டோம். ஆன்சர் லாஸ்ட்டாக எடுத்து எழுதும்போது நான் போட்டுட்டேன். கவனமாக போடுங்க அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும். தட்ஸ் இட். தேங்க்யூ.